கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோசுவா 3ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அதாவது அவனோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் 4ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில், எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் தாமே அந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தாருக்கு முன்பாக, உங்கள் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக, உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் குடும்பத்தார் அறிந்து கொள்ளும்படியாக, உங்கள் சொந்த ஜாதி ஜனங்கள், உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவன் அவர்களுடைய கண்களுக்கு மத்தியில் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதே போல தான் சங்கீதம் 23 அந்த 23ஆம் சங்கீதத்தில் கூட நான் வாசிக்கிற 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ரெண்டாவது உங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பாக, உங்களை விரோதிக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களை விரோதிக்கிற எதிராளிக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் சொந்த ஜனத்துக்கு மத்தியில், உங்கள் குடும்பத்தாருக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவதாக உங்களை பகைக்கிற உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், நல்ல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பொதுவாக தேவன் தாமே இந்த நாட்களில் சகல ஜனங்களுக்கு மத்தியில், சத்துருக்களுக்கு மத்தியில், விரோதிகளுக்கு மத்தியில், உங்களை எதிர்க்கிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சொந்த குடும்பத்தாருக்கு மத்தியில் நீர் மேன்மைப்படுத்துகிறவர். நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை ஆண்டவரே சொந்த குடும்பத்தார், சொந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் மேன்மைப்படுத்துகிறவர். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அற்பமாக எண்ணுகிற ஜனங்களுக்கு மத்தியில் என் தேவன் நம்முடைய ஜனத்தை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. சொந்த குடும்பத்தாருக்கு மத்தியில் நீர் மேன்மைப்படுத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே வசனத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.